தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் நீங்க 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணினாலே போதும், உங்களுக்கு சூப்பரான அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்ல பத்தி நம்ம சொல்ல போறோம். அதை பத்தி நம்ம தெளிவா அந்த ஜாப்ல ஃபுல் டீடைல்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். நிறைய பேர் குரூப் சிக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்களா கவர்மெண்ட் ஜாப்ல. ஸோ அந்த மாதிரி குரூப் சிக்கு நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான சூட்டபிளான ஒரு ஜாப் தான். சில பேர் நான் குரூப் சி எல்லாம் எதுவுமே நான் ட்ரை பண்ணவே இல்லை, எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா போதும், இல்லை எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஜாப் தான் இந்த வீடியோ நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் 21,700க்கும் அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணலேருந்து எனி டிகிரி நீங்கள் எது படித்தாலும் சரி உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். 10, 11, 12 ஆர் எனி டிகிரி எதாக இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 31/5/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணியிருக்கணும். நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் இந்த வீடியோ நான் தெளிவாக ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியாக உங்களால் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க. ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான், தெளிவாக அந்த வீடியோக்கு நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இது நிரந்தர அரசு பணி அப்படின்றதால ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலே போதும், ரிட்டையர் ஆகிற வரைக்கும் உங்களால் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஒரு சூப்பராக ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ப்ராப்பராக வீடியோ ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே போனீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ அப்ளிகேஷனை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி பிடிஎஃப் மாதிரி தான் இருக்கும், பட் பிடிஎஃப் வந்து கிடையாது. இது வந்து பிடிஎஃப் ரிலேட்டடாக வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்க்கும்போதே பாருங்கள் எல்லாமே கிளிக் ஆகும், எல்லாம் டைப்லாம் ஆகும், தெரியுதா? ஸோ டைப் ஆகுது தெரியுதா? ஸோ டைப் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இதோட லிங்க், அதாவது ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு, நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன், இந்த ஒரே லிங்க்கு, நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கான கவர்மெண்ட் சேர்ந்து ரிலீஸ் பண்ணிக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க், இது எல்லா லிங்க்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குது நீங்கள் நினச்சாலும் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சிபிஎஸ்ஓக்கு தான் கொடுத்துருக்காங்க. சிபிஎஸ்ஓனா வேறு ஒன்றுமே வந்து கிடையாது, சிவிலியன் சுவிட்ச் போர்டு ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சிவிலியன் சுவிட்ச் போர்டு ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இதான் சிஎஸ்பிஓன்னு சொல்லுவாங்க. அதில் கிரேட் 2க்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? டோட்டலாக 190 வேகன்சி அவைலபிள் இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரி இருக்கவங்களுக்கும் எவ்வளோ வேகன்சி அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து செக் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி 21,700 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து வந்து அதிகமாக, அது வந்து கம்மி வந்து கிடையாது, அதுக்கு அதிகமாக வந்து கிடைக்கும். ஏன்னா ப்ளஸ் அலவன்ஸும் கொடுத்துருக்காங்க. அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தங்குற இடங்கள், இல்லை சாப்பிடக்கூடிய உணவுகள், கேண்டீனில் சாப்பிட்ற ஃபுட்டு, ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் சரி இதில் வந்து சேர்ந்துக்கும். ஸோ அதனால் வந்து பிரச்சனை வந்து கிடையாது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடாது, 25 வயதுக்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் ஓபிசி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் சேர்த்து 28 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் சேர்த்து 30 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டிசபிலிட்டி பர்சன் இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 வருடம் சேர்த்து 35 வயது வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்கூல் அதுலனா அதுக்கு ஈக்குவலண்டாக, அதாவது 10th 12th நீங்கள் பாஸ் பண்ணிருக்கணும், அப்படி இல்லைனா அது ஈக்குவலண்டாக இருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அப்ளை பண்ணக்கூடிய லிங்கும் நோட்டிஃபிகேஷன் லிங்கும் சேம் லிங்காக தான் இருக்கும். நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க 5th பேஜ் வந்தீங்க அப்படின்னா சிவிலியன் சுவிட்ச் போர்டு ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், சரியா? இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபுல் நேம் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோஸ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல கிளிக் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 12th இருக்கக்கூடிய உங்களோட சர்டிஃபிகேட்டில் கூடிய நேம் இருக்குல்ல, உங்கள் நேம் வந்து நீங்கள் இடத்துல ப்ராப்பராக நீங்கள் கொடுத்துக்கணும். உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட் நேமை கொடுத்துக்கலாம். மேரேஜ் ஆகலை அப்படின்னா உங்களோட தந்தையார் பேரை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை உங்களோட மதர் நேம் வந்து நீங்கள் கொடுக்கணும். டேட்டு மந்த் இருக்க மாதிரி உங்களோட இதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும், எந்த டேட்டு எந்த மாதம் அப்படின்றது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கும், சரியா? இதை பார்த்து நீங்கள் ப்ராப்பராக இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேலா ஃபீமேலா அப்படின்றத கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்கள் ஏஜ் டீல்ஸ் வந்து கேட்பாங்க. உங்களுக்கு ஏஜ் என்ன, வயது என்ன, மாதம் என்ன அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகரி வரீங்களோ அந்த கேட்டகரி என்ன அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் அதே கேட்டகரி வந்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்த மாதிரிலாம் வரீங்க அப்படின்னா எஸ் அப்படின்றத கொடுத்து டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்த மாதிரி நீங்கள் இதை வரல அப்படின்னா நோ அப்படின்றத மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். டிசபிலிட்டி பர்சனுக்கும் சேம் அதே ப்ரொசீஜர் தான். நெக்ஸ்ட் உங்கள் நேஷனாலிட்டி கேட்பாங்க. அந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் இந்த இடத்துல வந்து இந்தியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துலையும் இந்தியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க. இதில் 10 டிஜிட் உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு உங்கள் லேண்ட்லைன் இருக்குது அப்படின்னா உங்கள் லேண்ட்லைன் நம்பர் கொடுக்கலாம். லேண்ட்லைன் இல்லை அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு
இந்த இடத்துல உங்களோட ப்ராப்பரான அட்ரஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் ஹவுஸோட நம்பர், ஃப்ளாட் நம்பர், நீங்கள் எந்த ஸ்ட்ரீட்டு, எந்த வில்லேஜ், உங்களோட பின்கோடு, உங்களோட ஸ்டேட் என்னவோ அதை கிளிக் பண்ணி தமிழ்நாடு தான் அப்படின்னால தமிழ்நாடு எங்கே இருக்குன்னு பார்த்து தமிழ்நாடு அதை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களோட போஸ்ட் ஆஃபீஸோட நம்பரு, உங்களோட இமெயில் ஐடி, நெக்ஸ்ட் உங்கள் ஆதார் கார்டோட நம்பர், இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக கொடுத்து முடிச்சுட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் கரஸ்பாண்டிங் அட்ரஸ் வந்து கேட்பாங்க. சில பேருக்கு கரஸ்பாண்டிங் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேம் அட்ரஸ் தான் அப்படின்னா நீங்கள் சேம் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். சில பேர் வந்து ஒரு இடத்துல வந்து இருப்பாங்க, ஆனால் சொந்த ஊர் வேறு அட்ரஸாக இருக்கும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்கள் அட்ரஸை நீங்கள் மாற்றி கொடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து சொந்த ஊர்லாம் இருக்கேன், அப்படி நான் இருக்க அட்ரஸ் தான் ரெண்டுமே சேம் அட்ரஸ் தான் அப்படின்னா ஸோ 2 அட்ரஸும் நீங்கள் சேமாக வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. நீங்கள் எங்கே படித்து முடிச்சிங்க, எந்த வருடம் நீங்கள் படித்து முடிச்சிங்க, எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிங்க, எவ்வளோ மார்க்ஸு, என்ன டிவிஷன் எடுத்து படிச்சிங்க, இந்த டிவிஷன்லாம் கிளிக் பண்ணால் இதில் வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷனா, செகண்ட் டிவிஷனா, தேர்ட் டிவிஷனா அப்படிலாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஹையஸ்ட் அட்டெண்டன்ட் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்பாங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இது பண்ணி படிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு இருக்கும். ஸோ தமிழ்நாடு அப்படின்ட்டு கொடுத்துக்கோங்க. எந்த இடம் படித்து முடிச்சிங்க, என்ன டிவிஷன், என்ன பர்சன்டேஜ் அப்படின்ட்டு கொடுக்க மாதிரி இருக்கும். ஸோ சர்வீஸ் டீட்டெயில் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து காமனாக விட்டுருங்க. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய் இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேன் நம்மலாம் சொல்லுவாங்களே, ஸோ அவங்க எதுக்கானது, ஸோ அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு ஃபைனலாக கீழே வந்தீங்க அப்படின்னா சில டாக்குமெண்டேஷன் மட்டும் நீங்கள் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது. ஸோ அதுக்கு என்னென்ன டாக்குமெண்டேஷன் கேட்டிருக்காங்கன்னா ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட்டு, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா பாஸ்போர்ட் ஃபோட்டோ, அப்புறம் என்ஓசி எம்ப்ளாயி, அப்புறம் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இல்லைக்கு எல்லா சர்டிஃபிகேட்டும் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் டிக் மார்க் இதை கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் இருக்காது அப்படின்னா இதை வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், நீங்கள் அப்படியே விட்டுருங்க. உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருக்குது, பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது, 10th மார்க் ஷீட்லாம் இருக்குது அப்படின்னா அதை வந்து இந்த கிளிக் பண்ணி டிக் மார்க் மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எந்த பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த டேட்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஆஃபீஸ் யூஸ்னு சொல்லியிருக்கு இல்லையா, இதற்கு கீழே நீங்கள் எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் அப்படியே வந்து விட்டுறணும். சரியா? ஸோ எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இதை அப்படியே வந்து சேவ் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்துக்கோங்க. சரியா? இதில் தான் நீங்கள் டைப் பண்ணணும், வேறபடி நீங்கள் தனியாக டைப் பண்ணக்கூடாது. ஸோ பிரிண்ட் அவுட் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பிரிண்ட் அவுட் எடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே, எந்த இமெயிலுக்கு அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க sunshine.rice@nic.in அப்படின்ற இந்த இமெயிலுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இது ஒரு பிரிண்ட் அவுட் எடுப்பீங்க இல்லையா, ஸோ பிரிண்ட் அவுட் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் ஒட்டுவீங்க இல்லையா, ஒட்டி எல்லாம் முடிச்சுட்டு இந்த இமெயில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இமெயில் மூலமாக நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இனிமேல் நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது, செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும், ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 மார்க்ஸ் வரைக்கும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அதுதான். சரியா? செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட், அந்த இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ ரெண்டையுமே நீங்கள் கிளியர் பண்ணாலும் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆக முடியும். சரியா? ஸோ அது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் டைம் நீங்களும் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி 1க்கு 2 டைம் நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் புரியும். ஸோ எல்லாமே படித்து பார்த்துட்டு எல்லாம் ஓகே அப்படின்னா தயவு செஞ்சு ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். சரியா? இனிமேல் ஜாப் பற்றி ஒரு நிறைய விஷயங்கள் புரியல, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன தெரியல அப்படின்றத ப்ராப்பராக கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராப்பராக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.